இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனுடைய ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் எவல்யூஷன் சம்மர் ஸ்லாம் மாதிரியான பேப்பர்ஸ்க்கு அப்கமிங் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனை டீகோட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்பாய்லர் பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீகோட் பண்ணி சொல்லிட்டேன். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்களுக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்டாக நம்ம செக்மெண்ட் கொள்ளும். ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்முடைய கோடி ரோட்ஸ், ராண்டி ஓர்டன் அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கினரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ரிட்டர்னை கொடுத்துருக்காரு. ஸோ சம்மர்ஸ்லாம் டைமில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாகவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கான மேட்ச் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லாம் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்கன்றது இப்போ அப்கமிங் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டே ஒரு பேப்பரிவாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணுறாங்க. ஸோ குந்தர் அவருடைய வேர்ல்டு டைட்டில் நம்மளுடைய கோல்பர்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச்க்காக பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அந்த அளவுக்கு ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணல. ஒரு தடவை ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடி சேர்ந்து பெருசாக அதை டெவலப் பண்ணவே இல்லை. என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கலாம். ஆல்சோ நம்மளுடைய ஸ்டேட்டஸும் வந்து நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன், ஜேட் கார்கில் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ எவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய விமன்ஸ் டபிள்யூடி சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ஹால் ஆஃப் ஃபேமர் ஸ்டேட்டஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றது ஆல்மோஸ்ட் நம்ம கிங் ஆஃப் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக நம்மளுடைய ஜான் சீனா அவருடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. சரி அவர் இப்போ கண்டா ஃபஸ்ட் டைம் நடக்குது. பட் இருந்தாலும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது தடவை. பட் அந்த தடவை வந்து கோடி டிஃபெண்ட் பண்ணாரு, இந்த தடவை வந்து ஜான் சீனா டிஃபெண்ட் பண்ணுறாரு. மற்றபடி எல்லாமே ஒன்று. அண்ட் ஆல்சோ ஜேட் கார்கிலுக்கு நியோமிக்குமான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டிலுக்கான கண்டெண்டர்ஸ். ஏன்னா இவங்க வந்து குயின் ஆஃப் த ரிங்காக இருக்காங்க, அவங்களுக்கு டேரக்டாக டைட்டில் ஸ்லாட் கிடைக்கும். நியோமியை வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் டேரக்டாக டைட்டில் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் இப்போ கண்டா மெயின் ஈவெண்ட் பேஜில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு இப்போ கண்டா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வின் பண்ணுவாங்கன்றது சத்தியமாக தெரியல. பட் மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. ஆல்ரெடி ரெசல்மேனியாவில் நடந்துச்சு, இருந்தாலும் ஒன் செகண்ட் டபிள்யூசி சேர்ந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ஆர்டருக்கும் அலிஸ்டர் பிளாக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அவங்களுடைய டபிள்யூபி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ஒயிட் சிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய சோலோ சிக்கோ அவருடைய பிளட் லைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தார். பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டாக தான் நடந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை காலோ பண்ணிக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ அவருடைய ஃபேக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. ஆக மொத்தத்தில் என்ன லாஜிக் பார்த்தாலும் பிளட் லைன்ற மாதிரி வரும். பட் இருந்தாலும் காலோ பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சோலோ சிக்கோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நாங்கள் வந்து பிளட் லைனோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல சோலோ சிக்கோவை பார்த்து தம்பி வேதாவை பார்த்துருக்கியா, வேதாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா பிளட் லைன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்லேருந்து பயங்கர யூனிஃபைடு டைட்டில்ஸ்லாம் வச்சவங்க. இவங்க ஜஸ்ட் ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஒன் டைம் வின் பண்ணி விட்டு இவ்வளோ அலப்பறையை கூட்டிகிட்டு இருக்கானுங்க. இருங்கடா அவங்களுக்கு இருக்குது எண்டு கார்டு போடுவாங்கன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஃபியூட் எல்லாமே வந்து எவல்யூஷன் வருது. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வருது. ஸோ அதனால கிடையாது, சம்மர் ஸ்லாம் வருது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 மந்த்துக்கு மேலே இருக்குது. ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு பில்டப் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் இந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்க அப்கமிங் ஃபியூட்லாம் புதுசாக டெவலப் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இந்த டைம் போதும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்மாக் டவுனில் கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா அப்கமிங் ஃபியூட்லாம் நல்லா பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ சம்மர் ஸ்லாம் டைம்னால நல்லா ப்ரோமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்கணும் தான் டபிள்யூடி பார்ப்பாங்க. அது ரிலேட்டட் நியூஸஸும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா டிவி ரிலேட்டட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்க போகிறாங்க நம்ம. ஸோ நிறையா வள குளம்னு எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போடுறதுக்கு ஸோ ஒரு 4 செக்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதர்வைஸ் அப்கமிங் ஷோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டேஸ்